தேவ பிள்ளையை கர்த்தர் தனிமைப்படுத்த நோக்கம் என்ன தெரியுமா? உன் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி கர்த்தர் தனிமைப்படுத்துகிறார். உன்னை ஏன் தெரியுமா உன் குடும்பத்தை விட்டு கர்த்தர் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்? உன் மேல் இருக்கிற சித்தத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் தனிமைப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த யாக்கோபு அம்மா அப்பாவுடைய செல்ல பிள்ளையா இருந்தா இவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் கிடைத்திருக்காது. என்றைக்கு அவன் தகப்பனையும் தாய் வீட்டையும் விட்டு பிரிந்து வந்து நிற்கிறானோ அன்றைக்கு அவன் படுத்து கிடக்கிறான். ஐயா, வேதாகமத்தில் ஒரு தெய்வ மனுஷனும் கர்த்தரை தொட்டு பார்த்த சரித்திரம் இல்ல. வேதாகமத்தில் பிதாவாகிய தேவனை தொட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி யார் தெரியுமா? இந்த யாக்கோபு தான். இவன் என்றைக்கு தன் தகப்பனை விட்டும் தாயை விட்டும் தனித்து விடப்பட்டானோ அன்றைக்கு அந்த யாக்கோபின் நதிக்கரையிலே ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, ஒரு புருஷன் அவனோடு போராடினா அந்த புருஷன் கேட்கிறார், யாக்கோபே என்னை விட்டுரு, என்னால முடியல, விட்டுரு. இல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். உன் பேர் என்னடா? என் பெயர் யாக்கோபு. இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இனி உன் பெயர் இஸ்ரவேல். நீ மனிதனிடத்திலும் போராடி ஜெயம் பெற்றாய், உன் தேவனாகிய கர்த்தராகிய என்னிடத்திலும் போராடி ஜெயம் பெற்றாய். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், உன்னை கர்த்தர் தனிமைப்படுத்துகிறது நல்லது. ஒரு சில மனிதரை உன்னை விட்டு கர்த்தர் விலக்குகிறது நல்லது. உன் ஐக்கியத்தில் ஒரு சில மனுஷங்களை கர்த்தர் உன்னை விட்டு விலக்குறது நல்லது. ஏன் தெரியுமா? உன் கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். உனக்கு ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு அழைப்பை கர்த்தர் தர போகிறார்.